ரைட். கரும்பலகை கவிமொன்றில் கலந்துரையாடல் 4க்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அக்காலின் எலும்புகள் எனும் வெயில் அவர்களுடைய கவிதை தொகுப்பை பற்றி கலந்துரையாட நமது திருவாளர் அன்பரசன் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். சோ அன்பரசன், நீங்க தொடங்கலாம். சொல்லுங்க. வந்திருக்கும் கலந்துரையாடல் கலந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த கலந்துரையாடல் கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆக நேரம் தாழ்த்தாது நம்மளுடைய கலந்துரையாடலுக்கு போயிடலாம். ஆக அக்காலின் எலும்புகள் இந்த கவிதையை எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்ததே வந்து என்னுடைய அக்கா. ஏன்னா நான் என்னுடைய அக்கா கூட நான் ஒரு நெருங்கிய உறவுல இருப்பேன். ஏன்னா தாய்க்கு அடுத்து எனக்கு அக்கா தான் எப்பவுமே. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. எனக்கு தாய்க்கு பின் அக்கா தான் எனக்கு எப்பவுமே. ஏன்னா ஒவ்வொரு விஷயமே நான் என் அக்கா கிட்ட தான் பகிர்ந்து கொள்வேன். ஆக அப்படி இருக்கும் பட்சத்துல அக்காலின் எலும்புகள்னு இந்த கவிதை தொகுப்பு வந்து வெயில் சார் கொடுத்தப்போ சொல்லிட்டு இருந்தப்போவே எனக்கு என்னடா இருக்கு இந்த கவிதையில அப்படின்னு, என்னடா இருக்கு இந்த தொகுப்புலன்னு படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனா வெயில் சார் இந்த கவிதை தொகுப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு சில அவருடைய கவிதைகளை பத்தி ஒரு சில கருத்து வந்து அந்த கலந்துரையாடலை பகிர்ந்து கொண்டார். அப்ப என்னதுன்னா, அக்காலின் எலும்புகள் பத்தி சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்ச ஒவ்வொரு அக்காக்களை பத்தியுமே அவங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு துன்பங்களும், துயரங்களும், சோகங்களும் பத்தியுமே இந்த கவிதையில மிக ஆணித்தரமா வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. ஆணித்தரமா வெளிப்படுத்தியிருக்கேன். தான் வாழ்க்கையில சந்திச்ச ஒவ்வொரு அக்காக்களை பத்தியுமே நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக இதை எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அக்காலின் எலும்புகளை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஆக நேரம் தாழ்த்தாது நம்மளுடைய முதல் கவிதைக்கு போயிடலாம். அதாவது கவிதை தலைப்பே வந்து அதான். ஏன்னா வெயில்சருடைய இந்த புத்தகத்துல வந்து எந்த ஒரு கவிதைக்குமே தலைப்பு கிடையாது. ஆல இருந்து அவ் வரைக்கும் ஒரு பகுதி, இக்ல இருந்து இன் வரைக்கும் ஒரு பகுதி, அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த புத்தகத்தினுடைய பின்னாடி அந்த முகப்பாட்டை இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து முதல் வரியை வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிர்மை எழுத்தும் எலும்பின் தூரங்களில் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. ஆக இந்த தலைப்பு வைக்காததுக்கு ஒரு காரணம் வந்து படிச்சா உடனே புரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே எனக்கு தெரியல. ஏன்னா தலைப்பு இல்லாதனால இந்த ஒவ்வொரு கவிதையுமே புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அது இருந்தாலும் கொஞ்சம் மூளையெல்லாம் கசக்கி 4 அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இந்த கவிதை என்னாதுன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆக இந்த முதல் கவிதை கவிதை முதல் நான் படிச்சிடுறேன். அக்கா தன் கணவரின் கல்லறை புதரிலிருந்து ஒரு முயலை பிடித்து வந்தாள். ஊர் அலர் தூற்றுகிறது. விடைத்த 2 அழகிய காதுகளில் அவள் தன் 100 கதைகளை முனக வேண்டும். வேறொன்றுமில்லை. அவளிலும் 7 வயது மூத்த அம்முயலோடு. இந்த கவிதையை பார்க்கும்போது அக்கா தன்னுடைய கணவர் புதரிலிருந்து ஒரு முயலை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஊர் வந்து பழி சொல்லுது. பழி சொல்லுதுன்னா ஊர் வந்து புறம் பேசுது. அப்ப அந்த பெரும்பாலும் ஒரு முயல் பத்தின ஒரு கான்செப்டாவே தான் இந்த கவிதையில இருக்கு. ஆனா இத ஒரு வரியா பிரிச்சு படிச்சோம்னா, அக்கா தன் கணவரின் கல்லறை புதரிலிருந்து ஒரு முயலை பிடித்து வந்தாள். அப்ப இந்த இடத்துல வந்து தன் கணவரின் கல்லறை புதரிலிருந்து வரப்போ அந்த இடத்துல வந்து அக்காவுடைய கணவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஒரு கிளியர் வியூ நமக்கு கிடைக்குது. அப்ப புதரில் இருந்துன்னு வரும்போது அந்த அக்காவுடைய கணவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா புதர் மண்டி போய் இருக்கும்போது அக்காவும் இந்த இடத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. கணவர் இருந்தா அப்படியேதான் இருக்கு அந்த இடம் அப்படின்னு இன்னொரு வியூவும் கிடைக்குது. அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு முயலை பிடித்து வந்தால் ஊர் அலர் தூற்றுகிறது. ஒரு முயலை பிடிச்சிட்டு வந்ததுக்கு ஏன் ஊர் அலர் தூற்றணும்? அப்ப விடைத்த 2 அழகிய காதுகளில் அவள் தன் 100 கதைகளை முனக வேண்டும், வேறொன்றுமில்லை. அப்ப அந்த முயலுடைய காதுல வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும், வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு கதையுமே அந்த காதுல வந்து சொல்லணும். அதுதான் இந்த சூழல்ல பொருள்படுது. அப்ப இறுதி வரி பார்த்தோம்னா, அவளிலும் 7 வயது மூத்த முயலோடு. அப்ப இங்க வந்து நமக்கு ஒரு விஷயம் புலப்படுது. என்னதுன்னா, அந்த முயல் வந்து ஒரு மனிதன், அதாவது ஒரு ஆண் அப்படின்னு. ஏன்னா ஒரு பெண் வந்து இன்னொரு பெண் கிட்ட பேசும்போது எந்த ஊருமே வந்து எந்த ஊர் மக்களுமே அலர் தொற்ற மாட்டாங்க. ஒரு திருமணமான பெண் இன்னொரு கணவர் இருந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஆண் கூட பழகுறது வந்து கண்டிப்பா அந்த ஊர் தப்பாதான் பேசுது.
ஆக இந்த ஒரு விஷயத்த தான் வெயில் சார் இங்க சொல்ல வராருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த அவளிலும் 7 வயது மூத்த முயலோடுன்னு வரும்போது, தன்னை விட வயதுல அ பெரிய ஒரு ஆடவன் கிட்ட அந்த அக்கா வந்து பேசுறாங்க. இத வந்து அந்த ஊர் வந்து எப்படி பாக்குது? அதுதான் வந்து இந்த கவிதையோடைய ஒரு புரிதலா நான் பார்க்கிறேன். ஆக அடுத்த கவிதை. ஈ. ஈ வந்து இந்த கவிதை வந்து அ மொத மொத கவிதைய படிச்சுருவோமே. படையல் குழம்புக்கான கோழியின் கழுத்து கைமாற்றாது ஒரே திருகலில் அற வேண்டும். சுண்டு முடிச்சு அவிழ்வது போல. அக்கா சொல்லித் தந்தது இன்னமும் நினைவில் இருக்கிறது. ஊர் அறியா வண்ணம் அவள் புதைக்கப்பட்டிருக்கும் தொழுவத்தின் பின்புறம் அண்ணனும் நானும் படையல் கோழியை பிடித்து நிற்கிறோம். தலை என்னிடத்தில். வெடுக்கென்று சத்தம் அக்கா விக்குவது போல. கணத்தில் அப்பாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஆக இந்த கவிதையில வந்து இந்த கவிதை வந்து உண்மையாவே நான் படிச்சபோது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, ஏன் படையல் கோழி குழம்புக்காக அக்கா சொல்லி தந்துட்டாங்க. கோழிய எப்படி சமைக்கணும் அப்படின்னு. ஐ மீன் கோழிய எப்படி ஆ அ இது பண்ணணும். அத கழுத்த எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டாங்க அக்கா. அப்புறம் அக்கா ஏன் திடீர்னு தொழுவத்துக்கு பின்புறம் அக்காவின் உடல் புதைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாமே ரொம்ப அப்படியே அ ஒண்ணுமே புரியல. அப்ப மீண்டும் மீண்டும் படிச்சு கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான், அ அக்கா இந்த மேல இருக்கிற சூழல் வந்து படையல் குழம்புக்கான கோழியின் கழுத்து கைமாற்றாது ஒரே திருகலில் அற வேண்டும். சுண்டு முடிச்சு அவிழ்வது போல. இது வந்து அந்த அக்கா வந்து தன்னோட தம்பிக்கு வந்து சொல்லி தந்துட்டாங்க. ஓகே இப்படிதான் கோழிய வந்து தலைய திருவி அத ஆ வெட்டணும் அப்படின்னு. தலைய திருவுனோனே அந்த கோழி இறந்துரும். ஆக இதுதான் வந்து அந்த அக்கா சொல்லிக் கொடுத்தது, இந்த மேல வரி. அடுத்த வரி வந்து அக்கா சொல்லி தந்தது இன்னும் நினைவில் இருக்கிறது. ஆ அப்ப அக்கா சொல்லி தந்தது நினைவுல இருக்கு அவங்களுக்கு, அந்த தம்பிகளுக்கு. ஊர் அறியா வண்ணம் அவள் புதைக்கப்பட்டிருக்கும் தொழுவத்தின் பின்புறம் அண்ணனும் நானும் படையல் கோழியை பிடித்து நிற்கிறோம். ஊர் அறியா வண்ணம் ஏன் அந்த அக்காவ புதைச்சிருக்காங்க? ஊருக்கு தெரியல. அப்ப என்னமோ ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த அக்கா அ அந்த குடும்பத்துடைய அ அ அந்த குடும்பத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மான பிரச்சனைன்னு சொல்லுவோம்ல. அந்த ஒரு காரணத்தினால அந்த அக்கா வந்து அ இறந்தது வந்து அந்த ஊருக்கே தெரியல. அப்ப ஊர் அறியா வண்ணம் அவள் புதைக்கப்பட்டிருக்கும் தொழுவத்தின் பின்புறம் அண்ணனும் நானும் படையல் கோழியை பிடித்து நிற்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து அ படையல் கோழி நானுமே கோழிய தான் பிடிச்சுட்டு நிக்கிறாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப தலை என்னிடத்தில் வெடுக்கென்று சத்தம். அக்கா விக்குவது போல. அப்ப கோழிய தலைய திருவுனப்போ ஏன் அக்கா விக்கிற மாரி ஒரு சத்தம் கேட்குது. அப்புறம் கணத்தில் அப்பாவுக்கு ஏன் பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு வரும்போது, அ அக்கா அக்கா ஒருவேள அ ஒரு ஆண்னாலேயோ, அ பெரும்பாலும் ஒரு ஆணாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில அந்த ஆண் வந்து அந்த அக்காவ ஏமாத்தி இருக்கலாம். அப்ப அந்த ஏமாற்றத்தினால என்ன வேணாலும் ஆகியிருக்கலாம். ஒருவேள அந்த அக்கா கர்ப்பமா இருக்கலாம் அந்த ஆணால. அந்த ஒரு காரணத்தினால வந்து அக்கா அ தற்கொலை செய்து இறந்திருக்கலாம். அப்ப அதற்கு அப்புறமா அந்த அக்கா இறந்ததுக்கு முக்கியமான காரணமா இருந்தது அந்த ஆண் தான். அப்ப அந்த ஆண் தான் வந்து அந்த படையல் கோழியா அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அப்ப வந்து அந்த ஆண வந்து அ கொல்றதுக்காக அண்ணனும், நானும் பின்னாடி பிடிச்சுட்டு நிக்கிறோம். தலை என்னிடத்தில். தலைய திருவினதும் அவர் இறந்துட்டார். அப்படின்ற ஒரு சூழல். அதாவது ஒரு பழி வாங்கும் ஒரு படலமாக தான் இந்த ஒரு கவிதை இருக்கு. அப்ப தன்னுடைய மகள் வந்து இறந்துட்டா. அதற்கு பழி வாங்கியும் கூட ஒரு அப்பாவுக்கு கண்டிப்பாக அந்த வருத்தம் இருக்கும். வருத்தம் அந்த சோகம் இருக்கும். தன்னோட மகள் இல்ல, இப்ப தன் மகளுடைய இறப்புக்கு காரணமானவரும் இல்ல அப்படின்னு வரும்போது, அ எந்த ஒரு அப்பாவுக்குமே அந்த ஒரு நிலைமை இருக்கும். அ உண்மையாவே ஒரு பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா, அ ஆசைப்பட்டு வளர்த்த மகள் வந்து இல்லன்ற போது, அது எந்த ஒரு அப்பாவினாலயுமே ஏற்றுக்க முடியாது. ஆக இந்த கவிதை வந்து அ ஒரு பழிவாங்கும் படலம். தன்னுடைய அக்கா ஏமாற்றப்பட்டு விட்டால், அந்த ஏமாற்றப்பட்டதுக்காக பழிவாங்குற ஒரு கவிதையாகத்தான் இந்த கவிதையை நான் பார்க்கிறேன். ஆக நம்மளுடைய அடுத்த கவிதை உ. வந்து அ முதல்ல கவிதை படிச்சிடுறேன். அக்காவுக்கு சாராய வாடையும், சிகரெட் வாடையும் ரொம்ப பிடிக்கும். கணவனிடம் முதலில் சகித்துக் கொண்டது, பின்பு ரசிக்கும்படி ஆகிவிட்டதென்பாள். தொடுத்துக் கட்டிய பூக்களை விற்று வர நகரத்துக்குப் போனாள்.
அங்கே எவ்வளவு பேர் சிகரெட் புகைக்கிறார்கள். எதற்கோ காத்து நிற்கும் பாவனையில் நெஞ்சு நிறைய அவ்வாசனையை நிரப்பிக் கொள்வாள். ஆயினும் சாராய வாடைக்கு அவள் என்ன செய்வாள்? விசேஷ நாள்களில் மச்சானுக்குப் படைக்கும் பிராந்தி புட்டிகளை அவள் யாருக்குத் தருவாள்? அப்ப இந்த கவிதையிலுமே மேல இருந்து கீழே படிக்கும் பொழுது அக்காவுடைய கணவர் இறந்துட்டாருன்னு இன்னொரு தெரிய வருது. அக்காவுடைய கணவர் அங்க இல்ல. ஆக அக்காவுக்கு முதல் வரியை பார்த்தோம்னா, அக்காவுக்கு சாராய வாடையும் சிகரெட் வாடையும் ரொம்ப பிடிக்கும். கணவனிடம் முதலில் சகித்து கொண்டது, பின்பு ரசிக்கும்படி ஆகிவிட்டதென்பாள். ஆக இப்படி வரும் பொழுது பெரும்பாலும் நம்ம ஊர்ல இது நடக்கிறது குறைவுதான். நான் பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல, இந்தியாவில் இருக்கிற கிராமப்புறங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்கள்ல வந்து பெரும்பாலுமே வந்து பெண்கள் வந்து இன்னமுமே அந்த சகிப்புத்தன்மையோட தான் இருக்காங்க. கணவன் எது செய்தாலுமே வந்து சகிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அதை எதிர்த்தோ இல்ல அத எதிர்க்கிற ஒரு மனதைரியம் அவங்க பெரும்பாலும் கிராமப்புற பெண்களுக்கு இல்லை. அப்ப வந்து அக்காவுக்கு சாராய வாடையும் சிகரெட் வாடையும் ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கிறதுக்கான காரணம் என்னதுன்னா, தன்னுடைய கணவன் வந்து தினமும் சிகரெட்டும் சாராயமும் குடிப்பவன் அப்படின்னு புலப்படுது. அது ஆரம்பத்துல சகிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதற்கு அப்புறமா அது ரசிக்கும்படியாவே ஆகிவிட்டது. ஏன்னா அவங்க வீட்லயே இருக்காங்க. சரி, அதை பார்த்து அப்படி அவங்களுக்குமே அது ஓகே அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்களுக்கு வந்துருச்சு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. ஏன்னா, தொடுத்து கட்டிய பூக்களை விற்று வர நகரத்துக்கு போனால் அங்கே எவ்வளவு பேர் சிகரெட் புகைக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது தொடுத்து கட்டிய பூக்கள், பூக்கள்ல இருந்து எப்பேற்பட்ட ஒரு நறுமணம் வரும்னு நமக்கு தெரியும். எல்லா பூக்களுமே பெரும்பாலும் நிறைய பூக்கள் வந்து நறுமணத்துக்குரிய பூக்கள் தான். தொடுத்து கட்டிய பூக்கள்னாலே பெரும்பாலும் வந்து இந்த வாடாமல்லி, மல்லிப்பூ, ரோஜாப்பூ இந்த மாதிரி பூக்களை தான் தொடுத்து கட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாசனையும் தாண்டி ஏன் அந்த அக்கா அந்த சிகரெட் வாசனைய நோட்டமிடணும்? அப்ப அந்த இடத்துல வந்து தன்னுடைய கணவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அது எனக்குமே பிடிச்சு பழகிக்கிட்டேன் நானுமே அப்படின்ற ஒரு சூழல் வருது. என்னதான் பூக்கள் அங்க இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த சிகரெட் வாடை தான் பிடிச்சிருக்கு. அங்கே எவ்வளவு பேர் சிகரெட் புகைக்கிறார்கள். எதற்கோ காத்து நிற்கும் பாவனையில் நெஞ்சு நிறைய அவ்வாசனையை நிரப்பிக் கொள்வாள். அப்ப அந்த இடத்துல நின்னு தன்னுடைய கணவர் தினமும் அந்த கணவர் இப்ப இல்ல. ஆனா அந்த வாசனைய வந்து அவங்க இழுத்துக்கிறாங்க. அவங்க சுவாசிச்சு அந்த கணவருடைய கணவர் அப்ப இல்லாத இடத்துல வந்து அந்த வாசனைய வந்து அவங்க கணவரா பாவிக்கலாம். அப்புறம் ஆயினும் சாராய வாடைக்கு அவள் என்ன செய்வாள்? விசேஷ நாள்களில் மச்சானுக்கு படைக்கும் பிராந்தி புட்டிகளை அவள் யாருக்கு தருவாள்? பெரும்பாலும் படையலுக்கு வந்து அந்த இறந்தவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சாராயம் வைத்து அந்த வாடைக்கு அவ என்ன பண்ணுவாங்க? அத படைக்கிறது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வருது. அது யாருக்கு தருவாளோ இல்ல அக்காவே குடிச்சிருவாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா படைக்கும் பிராந்தி ஏன்னா சிகரெட் வாசனையை வந்து அக்கா இழுத்துக்கிறப்போ தன் கணவருக்கு பிடிச்ச சாராய புட்டிகள்லாம் வந்து அக்காவுமே குடிக்க வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய கணவருடைய தன்னுடைய கணவருடைய இழப்பை வந்து அவங்க நிவர்த்தி பண்றதுக்கு அதை அவங்களே குடிச்சு இது பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கவிதையை நான் இப்படிதான் பார்க்கிறேன். அடுத்த கவிதை ஏ வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. ஏன்னா இது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஏன்னா தொடக்கத்துல இருந்து இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல. அப்புறமா நல்லா படிச்சுதான் இது இப்படி இருக்கலான்ற ஒரு யூகம். கழுத்த நெறி காலப்பிடி, கழுத்த நெறி காலப்பிடி, கழுத்த நெறி காலப்பிடி, இந்த மைனாவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு என்றார் அப்பா. பொருணையின் சூழ்குழி பார்க்க மேற்கு தொடர்ச்சி மலை போன போது கூட்டி வந்தார்கள் இந்த பேசும் குருவியை. அக்காவின் மடிச்சூட்டிலேயே வளர்ந்தது, குறிஞ்சி பூக்களை அறிந்தது. கர்ப்பமாக இருந்த போது அம்மா நடந்து செல்வதைப் போல நடப்பது. அக்காவும் மைனாவைப் போலவே நடக்கத் தொடங்கியதிலிருந்து காணாமல் போனாள். தங்கையும் நானும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அக்கா எங்கே, அக்கா எங்கே, அக்கா எங்கே? அம்மா குலுங்கி குலுங்கி அழுகிறாள். இந்த கவிதையில கழுத்த நெறி காலப்பிடி, கழுத்த நெறி காலப்பிடி, கழுத்த நெறி காலப்பிடி,
இது வந்து ஒரு மைனா வந்து சொல்லுது. அப்ப இது வந்து ஒரு குருவி சொல்லுது. அப்ப அந்த மைனா வந்து சொல்லும்போது, அந்த அப்பா சொல்றாரு, "இந்த மைனாவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு. இது ஒரு சூழல். அப்ப இதோட அங்க முடியுது. அப்ப அடுத்து பார்த்தோம்னா, "பொருணையின் சூழ்விழி பார்க்க" பொருணைன்னு வந்து நான் தேடி தெரிஞ்சுக்கிட்ட பொருள் என்னதுன்னா, தாமிரபரணியுடைய அந்த ஆற்றினுடைய ஒரு இது. அப்ப அத பார்க்கறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை போனபோது, கூட்டி வந்தார்கள் இந்த பேசும் குருவி. இந்த குருவிய வந்து அங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்தாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து. இந்த குருவி வந்து அக்கா கிட்டயே தான் வளர்ந்தது. அக்காவுடைய மடிசூட்டலே குறிஞ்சி பூக்கள அறிஞ்சது. அப்புறம் அந்த குருவி அ கர்ப்பமாக இருந்த காலத்துல, அம்மா நடந்து செல்வது போல நடப்பது. பெரும்பாலுமே மைனா பறவை வந்து மைனா பறவை வந்து அதோடைய வயிறு பகுதி வந்து கொஞ்சம் முன்னுக்கு அப்படி ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அப்ப அதோடைய கர்ப்ப காலத்துல ஒரு அம்மா நடந்து செல்வதைப் போல தான் நடப்பது அப்படின்ற ஒரு இது வந்து அந்த மைனா வந்து அப்படிதான் நடந்து போணுச்சு. ஒரு கர்ப்பமானவங்க எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி. அப்ப அக்காவும் மைனாவைப் போலவே நடக்கத் தொடங்கியதிலிருந்து காணாமல் போனாள். அப்ப அக்காவுமே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அக்காவுமே வந்து கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பம் தரிச்சிடுறாங்க. அப்ப அந்த இதுல அவங்க அந்த கர்ப்பமான சமயத்துல இருந்து அக்கா காணாம போயிட்டாங்க. அப்ப தங்கையும் நானும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். "அக்கா எங்கே? அக்கா எங்கே? அக்கா எங்கே?" அம்மா குலுங்கி குலுங்கி அழுகிறாள். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ஆ என்னுடைய யூகம் என்னதுன்னா, அந்த அப்பா ஆ அந்த அப்பாவும் அந்த குடும்பத்துல இருந்த அப்பா, அம்மா 2 பேருமே சேர்ந்து வந்து அந்த அக்காவ கொலை பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அந்த மைனா வந்து அத பார்த்திருக்கலாம். அ அந்த அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, "கழுத்த நெறி காலப்புடி, கழுத்த நெறி காலப்புடி, கழுத்த நெறி காலப்புடி." ஏன்னா, அ ஒரு பேசும் குருவி வந்து நம்ம என்ன பேசுறோமோ, அதே தான் திரும்பவும் பேசும். ஆக இந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு இடத்துல நடந்தப்போ, அந்த மைனா கேட்டுட்டு, இத அந்த இடத்துல பேசுது. அப்ப அப்பா சொல்றாரு, "இந்த மைனாக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு." அப்ப அக்கா அந்த மாரி நடக்கத் தொடங்கியதுலருந்து காணாம போயிட்டா. அப்ப வந்து அந்த அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து அந்த அக்காவ கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்கா காணாம போறாங்க. அப்ப அந்த தம்பியும், தங்கையும் கேட்குறாங்க, "அக்கா எங்கே? அக்கா எங்கே? அக்கா எங்கேன்னு?" அம்மா குலுங்கி குலுங்கி அழுகிறார். ஸோ தன்னுடைய மகள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்ப்பமாகிறா. பெரும்பாலும் ஊர்ல வந்து அ அ அதாவது இந்தியா, தமிழ்நாட் கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு பெண் கர்ப்பமாயிட்டா மான பிரச்சனைன்னு சொல்லி அந்த குடும்பமே வந்து இறந்து போயிரும். இல்லன்னா அந்த பர்ட்டிகுலர் ஆள் அந்த பெண் வந்து இறந்துருவாங்க. இல்ல கொன்றுவாங்க. அப்படி. ஸோ அந்த ஒரு அந்த ஒரு வியூ படி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு குடும்பக் கொலை. ஒரு மான பிரச்சனைக்காக தன்னுடைய குடும்ப மானம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அ வீணா போயிறக்கூடாது. தன்னுடைய மானம் பறி போயிறக்கூடாதுன்னு ஒரு பண்ணப்பட்ட ஒரு கொலையாகத்தான் இருக்கு. அந்த அக்காவின் கொலைல. ஆக இது வந்து ஏ. அடுத்து வந்து நியூ. இந்த கவிதை வந்து முற்றத்தில் முயங்குகிற பூரான்களை கொத்திக் குதறித் தின்றது கோழி. அதன் முட்டையை யாருக்கோ அவிக்கிறாள். வாசலில் ஒரு கண் வைத்தபடி. வானொலியின் பாடலை முணுமுணுத்தவாறு. தன்னில் மோதியடித்து அக்காவுக்காக 100 கரும்புகள் உடைத்த தொடை எலும்புகள் 2 சைக்கிள் பெடலை உந்தி வருகின்றன. கொதிநீரில் துள்ளுகிற முட்டையில் கீறல் விழுந்து வெண்கரு பூக்கிறது லேசாய். ஆக இந்த கவிதையில வந்து ஆ முற்றத்தில் முயங்குகிற பூரான்களை குதறித் தின்கிறது கோழி. அப்ப முற்றத்துல இது வந்து ஒரு சூழல வர்ணிக்கிறாரு. அப்ப அ வீட்டின் முற்றத்துல வந்து கோழி வந்து பூரான சாப்பிடுது. அப்ப அந்த கோழியினுடைய முட்டைய வந்து அக்கா வந்து அவிக்கிறாங்க. இப்ப வந்து இது ஒரு முட்டை வந்து ஒரு உயிர். அந்த உயிர் உருவாகத்துக்கு முன்பாகவே வந்து அது கொல்லப்படுது. அப்ப வானொலியின் பாடலை முணுமுணுத்தவர் அக்கா. இது வந்து ஒரு அ ரொம்ப ஒரு அ இலகுவான ஒரு சூழல். அ பூரான் கோழி வந்து பூரான சாப்பிடுது. அக்கா அந்த கோழியினுடைய முட்டைய அவிக்கிறாங்க. பாடல் கேட்டவாறு. அப்ப தன்னில் மோதி அடித்து அக்காவுக்காக 100 கரும்புகள் உடைத்த தொடை எலும்புகள் 2 சைக்கிள் பெடலை உந்தி வருகின்றன. அப்ப என்னன்னா, அந்த
அக்கா வந்து வாசலில் ஒரு கண் வைத்தபடி காத்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அக்கா அந்த அந்த இடத்துல காத்திருக்காங்க. தண்ணீர் மோதி எடுத்த அக்காவுக்காக 100 கரும்புகள் உடைத்த தொடை எலும்புகள் 2 சைக்கிள் பெடலை உந்தி வருகிறது. அப்ப தம்பி இல்லன்னா தம்பி தம்பி வந்து தம்பியோ இல்ல தங்கையோ வந்து அக்காவுக்காக அ அந்த கரும்புகள் உடைத்த தொடை எலும்புகளோட சைக்கிள் பெடல வேகமா செலுத்திக்கிட்டு வராங்க. அப்ப ஏதோ கொதிநீரில் துள்ளுகிற முட்டையில் கீறல் விழுந்து வெண்கரு பூக்கிறது லேசாய். அப்ப இந்த இடத்துல வந்து அந்த அந்த தம்பி வந்து அக்காவுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரதா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லன்னா அந்த அக்கா வந்து காத்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு. ஆனா அது என்னாதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த அக்காவோ ஒண்ணு அந்த அக்கா காத்திருக்கணும் அந்த தம்பிக்காக. இல்லன்னா அந்த தம்பி கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும். அ அப்படின்னு. அந்த தம்பி வராரு. அந்த அக்கா வந்து அந்த தம்பிகிட்ட அந்த விஷயத்த சொல்லணும். அப்படின்ற ஒரு சூழலும் இருக்கு. பெரும்பாலும் நான் புரிஞ்சதுல வந்து ஒருவேள அந்த அக்கா கர்ப்பமாக இருக்கலாம். அத வந்து அந்த தம்பிகிட்ட உடனே சொல்லணும். அப்படின்ற ஒரு சூழலா நான் பார்க்கிறேன். அடுத்து இறுதி கவிதை. யூ. இதுதான் ரொம்ப சுலபமான, இலகுவான என்ன யாரு படிச்சாலும் புரிஞ்சுக்கிற ஒரு கவிதை. அக்காவை காக்கா தூக்கி சென்று விட்டது. அவ்வளவுதான். இதுதான். சின்ன கவிதை. இந்த கவிதையில வந்து இத வந்து ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் வேற வேற மாதிரி இந்த கவிதை புரியும். "அக்காவை காக்கா தூக்கி சென்று விட்டது அவ்வளவுதான்றத" வந்து நான் ஒரு 5 வயசு பையன்கிட்ட போய் சொன்னேன்னா, அந்த பையன் வந்து உண்மையாவே அக்காவ காக்கா தூக்கிட்டு போயிருச்சுன்னு தான் நெனைப்பான். அப்ப இத இந்த காக்காவுடைய தன்மைய புரிஞ்சுகிட்ட ஒரு ஆள் கிட்ட சொன்னேன்னா, அ காக்கா கருப்பா இருக்கு. அப்ப கருப்பா இருக்கிறவன் ஒருத்தன் அக்காவ தூக்கிட்டு போயிட்டான். இல்ல காக்காவ வந்து பெரும்பாலுமே வந்து நம்ப அ எப்படி சொல்றது? தாழ்த்தி தான் பார்ப்போம். அப்ப கருப்பா இருக்கிறவன், இல்ல அ எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறவன். ஏன்னா காக்கா வந்து எப்பவுமே கா கான்னு கத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அலறிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாரி ஒரு உருவகப்படுத்தலாம் காக்காவ. ஆனா வெயில் சார பொறுத்தவரைக்கும் அவர் எந்த ஒரு விஷயமும் வந்து தாழ்த்தி பார்க்க மாட்டார். எப்பவுமே தாழ்த்தி பார்க்க மாட்டாரு. அவருடைய மகிழ்ச்சியான பன்றிக்குட்டியா இருக்கட்டும், ஏன்னா மகிழ்ச்சியான பன்றிக்குட்டில நம்ப பன்றி எல்லாமே வந்து பெரும்பாலும் தாழ்த்தி தான் பார்ப்போம். உணவ தாண்டி அ ஒரு குண்டா இருக்கிறவங்கள பார்த்து அந்த ஒரு வார்த்தைய தான் நம்ம சொல்லுவோம். இல்ல அ எப்பவுமே அது ஒரு மலம் தின்னும், இல்ல சேத்துலயே தான் கிடக்கும். அப்படின்ற ஒரு பாணியிலே தான் நம்ம பன்றிக்குட்டிய பார்ப்போம். ஆனா, அந்த இத உடைச்சு, பன்றி இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அவருடைய மகிழ்ச்சியான பன்றிக்குட்டியும் சரி, பெரும்பாலும் அவருடைய எல்லா கவிதையிலுமே வந்து பன்றிக்குட்டிய ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அ நல்ல விதமா காட்டியிருப்பாரு. அப்ப இந்த இடத்துலயும் அப்படி அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. அப்ப பெரும்பாலும் காக்கையினுடைய ஒரு நற்குணத்த பத்தி அவரு சொல்லியிருக்கலாம். இப்ப காக்கையோட நற்குணம்னு பார்த்தோம்னா, அது என்ன இது பண்ணாலுமே குடும்பமாக தான் இருக்கும். அதோட புத்தி கூர்மை வந்து ஏன்னா ஒரு காகத்துடைய புத்தி கூர்மை தான் புத்தி கூர்மையோட கதைய தான் வந்து நம்ம இப்ப வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு புட்டியில தண்ணி இருக்கும். காக்கா கல்ல போட்டு அந்த தண்ணிய கடைசியா குடிச்சுச்சு. அப்ப ஒரு புத்தி கூர்மையான ஆள் கூட அந்த அக்காவ கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல ஒரு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குற ஒரு ஆள் கூட அந்த அக்காவ கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்படின்ற என்னுடைய யூகம். ஆக இந்த 6 கவிதையுமே வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பார்வை மட்டுமே. தங்களுக்கு வேறு ஏதாவது பார்வை இருந்தால் நிச்சயமாக பகிரலாம். ஆக என்னுடைய கலந்துரையாடல இதுவரைக்கும் கேட்ட காதுகளுக்கும், என்னுடைய முகத்தை பார்த்த கண்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே. நன்றி அன்பரசன். சரி, ஓகே. நான் என்னுடைய கருத்துக்கள வந்து கொஞ்சம் லேட்டா பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேற யாராவது தன்னுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? அல்லது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த கவிதை தொகுப்பை பற்றி. முக்கியமா இந்த 6 கவிதைகள பற்றி. அ, இ, உ, ஏ, ஞு, யூ. வேற பாஷையில பேசுற மாரி இருக்குல்ல. இல்ல இந்த கவிதையோட தலைப்பு சொல்லிட்டு இருந்தேன். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கா பகிர்றதுக்கு? இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? என் இதய துடிப்பு எனக்கே கேக்குது. அந்த அளவுக்கு. ஓகே. இல்லை சகோ அப்படின்னு நம்ம இளமாறன் சொல்லியிருக்காரு. சரி, அப்ப நான் நேரா என்னுடைய கருத்துக்கு வந்துடுறேன். நான் இந்த கவிதைகளை படிச்சப்ப என்ன சொல்லியிருந்தேனோ அதை அதை பார்க்கலாம். முதல் கவிதை. அக்கா தன் கணவரின் கல்லறை புதலில் இருந்து ஒரு முயலை பிடித்து வந்தாள். கணவரின் கல்லறை அப்படின்னோடனே தெரிஞ்சிருச்சு, நீங்க சொன்ன மாதிரி இறந்துட்டாரு.
புதரில் இருந்து அப்படின்னா புதர் மண்டி போய் கிடக்குற அளவுக்கு அந்த கல்லறை அவ்வளவு பழசுனா கணவர் இறந்து பல காலம் ஆச்சு. புதரில் இருந்து ஓகே, ஒரு முயலை பிடித்து வந்தாள். அந்த புதர் வளர்ந்து அந்த புதருக்குள்ள ஒரு முயல் போற அளவுக்கு அந்த புதர் இருக்குதுன்னா அப்ப அவரு இறந்து மேலும் ரொம்ப வருஷம் ஆயிருந்திருக்கு. இவங்களும் அந்த கல்லறைக்கு அடிக்கடி வர்றது கிடையாது போல. அதனாலதான் அந்த இடத்துல புதர் மண்டி கிடக்கு. அப்புறம் ஊர் அலர் தூற்றுகிறது. நான் வந்து அலர் அறிவித்தல் கேள்விப்பட்டிருக்கேன், அலர் தூற்றுகிறது கேள்விப்பட்டது இல்ல. சோ இப்ப நீங்க சொன்னதுதான் புரிஞ்சது. அலர் அறிவித்தல் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, சங்ககால இலக்கிய பாடல்கள் எல்லாம் வந்து தலைவன் வந்து தலைவியுடன் சேர்ந்து இருப்பதை மட்டும்தான் அவரு போக்கஸ்ல இருக்கும். தலைவிக்கு தான் வந்து இந்த திருமணம் எண்ணம் இதெல்லாம் தலைவியும் தோழியும் தான் பேசிக்குவாங்க. அப்ப அலர் அறிவுறுத்து உன்னுடைய தலைவனுக்கு அப்படின்னு சொல்லி தோழி சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கோ, அதை சொல்லு அப்படின்னு. ஸோ அலர் தூற்றுகிறதுனா நான் மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பை, தவறான ஒரு உறவை வந்து ஊர் சொல்லுது, ஊர் பழி சொல்லுது, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ விடைத்த இரு அழகிய காதுகளில் அப்படின்னா அந்த முயலுக்கு இருக்கிற காதை தனியா காட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து காதுதான் முக்கியம். அவள் தன் நூற்றாண்டு கதைகளை முனக வேண்டும். அக்காக்கு பேச்சு துணைக்கு யாராவது வேணும். சோ அதுக்காக வேறொன்றும் இல்லைன்னு வேற அவரே போட்டாரு. வேறொன்றும் இல்லை, பேசணும் அவ்வளவுதான் அப்படின்னு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்விஸ்ட். அவளிலும் 7 வயது மூத்த அம்முயலோடு. முயலுக்கு வந்து மனிதர்களை விட இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆயுட்காலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. முயலுக்கு இத்தனைக்கும் நாயை விட குறைவான ஆயுட்காலம் தான் இருக்கும் போல. சோ அப்ப அக்காவை விட 7 வயது மூத்த முயல்னா அது என்ன முயல்னு தெரியல. இப்ப ஒரு பிளே பாய் பெர்ஃபியூம்ல கூட ஒரு முயல் இருக்குது பாருங்களேன். சோ இந்த முயல் மூலமா அவர் என்ன சொல்ல முயல்கிறாருன்னே தெரியல எனக்கு. சோ இல்ல, ஒரு காமெடிக்கு சொன்னாலும் இப்படியும் ஒரு பார்வை வருது. முயல் உடைய இது இருக்குல்ல, இந்த உறவு முறை இருக்குல்ல, முயலும் முயங்கும் பொழுது அது ரொம்ப நேரம் இருக்குமா. அதனாலதான் ஆக்சுவலி பிளே பாய் சிம்போல்ல அதெல்லாம் வச்சிருக்காங்க. சோ அக்கா இந்த மாதிரி சும்மா கதை பேசுறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு வந்தா ஏன் ஊர் கத்துது, ஊர் தூட்டுதுன்னு தெரியல. சோ இது வந்து ஒரு குவை லாபேஸ் மாதிரி ஒரு லேயர் உரிக்க வேற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்குது. சோ அதனால இந்த கவிதை எனக்கு பிடித்திருந்தது. வேற எதை பத்தி நாம் பேசலாம்? ஓகே, படையல் குழம்புக்கான கோழியின் கழுத்து. இது வந்து அக்கா சொல்லி, நீங்க சொன்னது ஏத்துக்கிறேன் நான். அக்கா சொல்லி கொடுத்தது ஒரே திருகல்ல அற வேண்டும். ஏன்னா இது எங்க வீட்டுல நாங்க சுமைத்திரா வசதியில இருக்கும்போது எங்க மாமாலாம் இப்படிதான் பண்ணுவாரு. கோழியை பிடிச்சாருன்னா முதல்ல கழுத்தை திருப்பிடுவாரு. 180 டிகிரி திருப்பினவன அது இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஊர் அறியா வண்ணம், நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி ஊர் அறியா வண்ணம் அவள் புதைக்கப்பட்டிருக்கும் தொழுவத்தின் பின்புறம். ஊருக்கே தெரியாம அவங்கள புதைச்சிருக்காங்க. அண்ணனும் நானும் படையல் கோழியை பிடித்து நிற்கிறோம். மொத கதையில வந்த முயல் இல்ல, அப்ப இங்க வந்த கோழியும் கோழி இல்ல அப்படின்னு மைண்ட் பிக்ஸ் ஆச்சு எனக்கு. சோ படையல் கோழியை பிடிச்சி நிக்கிறாங்க ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தலை என்னிடத்தில், தம்பிக்காரன் தான் தலை வச்சிருக்காப்புல. வெடுக்கென்ற சத்தம் கிராக் பண்ணிருக்காரு போல கழுத்தை. அக்கா விக்குது போல. அது ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஏதாவது காதல் பண்ணிருப்பாங்களோ, இல்ல இந்த ஜாதி மாத்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட். சோ அக்காவையும் நம்ம காதலனையும் கொல்ல சொல்லி இந்த அப்பா சொல்லிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ எனக்கு கொல்ல சொன்னதுனாலதான் அக்காவை புதைச்சாச்சு, தொழுவத்துக்கு பின்புறம் இவனையும் கூப்பிட்டு வந்தாச்சு. இவனோட கழுத்தை திருகும் பொழுது அக்கா என்னமோ அங்க பண்ணிருக்காங்க போல அப்பாவுக்கு. செத்து போன அக்கா, நான் ஹாரர் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன், ஆக்சுவலி அது என்னோட கற்பனை இல்ல. சோ செத்து போன அக்கா வந்து அப்பாவை என்னமோ பண்ணிட்ட மாதிரி தோணுச்சு. சோ கணத்தில் அப்பாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்னு. என்னதான் கொண்டுட்டீங்க, இவனையும் ஏன்டா பண்ணீங்க, அந்த ஒரு இது இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. தெரியல, இப்படி போனா எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு நான் இப்படியே எடுத்துக்கிட்டேன் அதை. அடுத்தது சாராய வாடை சிகரெட் வாடை பரவாயில்ல, அது நீங்களே நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க. கழுத்து நெறி. ஓகே, முற்றத்தில் முயங்குகிற பூரான்களை. இதுல வந்து எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் வந்து, முற்றத்தில் முயங்குகிற பூரான்களை கொத்தி குதறி தின்கிறது கோழி. ஒரு கோழி பூரானை எந்த நேரத்துல வேணாலும் சாப்பிடலாம், ஆனா இந்த நேரத்துல சாப்பிட்டது வந்து நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. முயங்குகிறனா தெரியும் தானே, வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முயங்குகிறதுனா உறவு கொள்ளுது, பால் உறவு கொள்ளுது. சோ ஒரு ஓரத்துல தன்னுடைய வம்ச விருத்திய பண்ணிக்கிட்டு இருந்த பூரான்களை வந்து கொத்தி சாப்பிட்டுருக்கு ஒரு கோழி. அதனால அந்த கோழியுடைய வம்சத்தை, அதன் முட்டையை அக்கா எடுத்து அவிக்கிறாங்க. அதனால இல்ல, நானா பூர்த்தி பார்த்துக்கிட்டேன். அந்த முட்டையை வந்து அக்கா எடுத்து வைக்கிறாங்க. வாசலில் ஒரு கண் வைத்தபடி. தம்பி சொன்ன மாதிரி தான், வாசல்ல வந்து கண் வச்சுட்டே நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா யாரோ வரப்போறாங்கன்னு அர்த்தம். சோ வானொலியின் பாடலை முன்னிறுத்தவாறு, தண்ணில் மோதி அடித்து அக்காவுக்காக ஒரு 100 கரும்புகள் உடைத்த. அக்காவுக்காகன்னு இவங்க வந்து கதையில சொல்லிட்டு இருக்கிற அக்கான்னு தான் நினைக்கிறேன்.
சோ ஒரு 100 கரும்புகள் உடைத்த தொடை எலும்புகள் 2னா 2 காலு வந்து பெடலை மிதிச்சிட்டு இருக்குது. அந்த தொடை எலும்பு மட்டும் தனியா சொல்றாரு. அந்த வரக்கூடிய ஆளோட தொடை எலும்பு காமிச்சு எவனோ வரான் வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. கொதிநீரில் துள்ளுகிற முட்டையில் கீரல் விழுந்து வெண்கரு பூக்கிறது லேசாய். இது வந்து முட்டை அவிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சினாரியோ கண்டிப்பா தெரியும். சோ ஓகே இருங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். பட்டு முடிச்சிடலாம். ஓகே, அக்காவை காக்கா தூக்கி சென்று விட்டது. இத வந்து நான் வெயில் சார்கிட்டே கேட்டேன். அக்காவை காக்கா தூக்கி சென்று விட்டது அவ்வளவுதானா சார் அப்படின்னு கேட்டேன். அது அவ்வளவுதான் பிருத்திவி அப்படின்னாரு. இதான் என் கேள்வி, அதான் அவர் பதில். சோ காக்கா தூக்கி சென்று விட்டது அப்படின்னா, இப்ப நாங்கெல்லாம் வீட்டுல வந்து பேபி சீட்டிங் பண்றோம், குழந்தைங்க வளர்க்குறோம், நானும் அம்மாவும் பாத்துக்கிறோம் பிள்ளைங்க. ஸோ எது ஒண்ணுன்னா அந்த மாதிரி காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்றது. என் போனை யாராவது நோண்டிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க எடுத்து. ஸோ எங்க போச்சு போன், காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. அப்ப அது மாதிரி ஒரு குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்ற ஒரு பொய்ய நம்ம சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு மர்மமான முறையில மறைந்து போன ஒரு அக்காவை விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ சொன்ன ஒரு விஷயம் மாதிரி தோணுச்சு. யாரோ சொன்ன ஒரு கூற்று எடுத்து கவிதையாக்கியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அக்கா என்னானாங்க, காக்கா தூக்கி போயிடுச்சு அது மாதிரி. சோ விஷயம் தெரியாத எவ்வளவோ விஷயங்களுக்கு வந்து உலகமும் சரி நாடும் சரி இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஐயோ இந்த செஷன் ரெக்கார்ட் ஆகுது இல்ல. MH3 கோசம் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சோ இந்த காக்கா தூக்கி சென்று விட்டதுங்கிறது வந்து அவர் அவ்வளவுதான் சொல்றாரு, படிக்கிற நமக்கு அவ்வளவுதான் ஏத்துக்க முடியல. இப்ப அன்பரசன் வந்து வேற எங்கேயோ போயிட்டாரு. காக்கா புத்திசாலி, அந்த கல்ல போட்டு எடுத்து அந்த ரேஞ்சுக்கு போனாரு. கரெக்ட் தான், அது அவங்க ட்ராக்ல போகும்போது கவிதை வந்து அப்படியே தனித்தனியா போகும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு கவிதையுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் பாக்குறேன். சோ அந்த வகையில எனக்கும் இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. காக்கா தூக்கி சென்று விட்டது அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான் சொன்னாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதை எழுதினவரும் சரி, அவரும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணாரு. அவ்வளவுதான் அப்படின்னாரு. ஆக உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா நீங்க வந்து இந்த அக்காலின் எலும்புகளுடைய மொத்த கவிதை தொகுப்பையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு விளங்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த கவர்லயே வந்து முன்னாடி வந்து ஆ இருக்கும், ஆக கடைசியா வந்து இன் இருக்கும். முதல் எழுத்தையும் இறுதி தமிழ் எழுத்தையும் போட்டுதான் அச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். எலும்புகள் எதுவும் 247 எதுவும் இருக்கா, என்ன எதுன்னு இன்னும் தெரியல. ஆனா இதுவுமே வந்து வெயில் சார் கூடிய ஒரு தனி பாணியில அந்த லேயர் சொன்னல திறக்கிற மாதிரி ஒரு பாணியில ரொம்ப குழப்பத்திற்குரிய நல்ல கவிதைகள் இதுல இருந்தது. படிக்கும் பொழுது ஒரு சவாலை கொடுக்கறதே வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியா நான் பாக்குறேன். அந்த வகையில எனக்கும் வந்து இந்த கவிதை தொகுப்புகள் எல்லாமே பிடிச்சது. இங்க இருந்த அனைத்து கவிதைகளும் பிடிச்சிருந்தது. ஓகே, 8:33. வேற யாருக்காவது ஏதாவது கருத்து பகிர்வுகள் இருக்கா, இல்ல கேள்விகள் இருக்கா? ஓகே, ஜமுனா ஸ்ரீ பொன்னுசாமி has raised a hand. சொல்லுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னோட கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு அந்த முதல் கவிதையில வந்துட்டு அலர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது இல்ல என்ன, அந்த வார்த்தையோட பொருள் நான் தேடி பார்த்தேன். அதோட பொருள் வந்துட்டு காதலர் பற்றி பலர் கூறும் புறங்கூற்று. அதோட பொருள் வந்து அப்படித்தான் போட்டிருக்கு நம்மளோட அகராதியில. அதனால வந்துட்டு ஒரு அன்பர் இடத்துல ஊர் வந்து பேசுறாங்க, தூற்றி பேசுறாங்க அப்படின்றத வந்து அங்க தெளிவுபடுத்துது மேலும் அந்த சொல். அடுத்து வந்து அந்த அக்கா வந்து காத்திருக்காங்க வாசலை எதிர்நோக்கி அப்படின்றது வந்துட்டு அதுக்கு இன்னும் பொருந்திய விஷயம் என்னன்னா வந்து அக்கா ஏதோ ஒரு தகவல் சொல்றதுக்காக காத்திருக்காங்க. யாருக்குன்னா அவங்களோட கணவருக்காக காத்திருக்காங்களோ அப்படின்றத இன்னும் அங்க அந்த அந்த விஷயத்த வச்சு நம்ம பார்க்கும் போது இது இன்னும் அந்த கவிதை வந்து நம்மளுக்கு வேற பொருள் கொடுக்க ஒரு சூழல்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், நன்றி. ஓகே, சூப்பர். அன்பரசன் வந்து தம்பியா பார்த்த ஒரு ஆளை வந்து ஜமுனாஸ்ரீ கணவரா பார்த்திருக்காங்க. நான் அது 2 தொடை எலும்புகளாவே பாக்குறேன். ஓகே, சரி, அடுத்து வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கருத்துக்கள், கருத்து பகிர்வுகள் அல்லது கேள்விகள்?
சரி, ஓகே. எதுவும் இல்லை அப்படி என்றால் திவ்யா பன்னீர்செல்வம் வாங்க சொல்லுங்க. அண்ணா நான் பேசுறது விளங்குதா? இப்ப விளங்குது, இப்ப விளங்குது. ஐயோ நான் ஏன் முதல்ல விளங்குல? சரி, ஆள் இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல அண்ணே. அண்ணே ஓகே. நானும் என்னுடைய சிற்றறிவை பயன்படுத்தி எல்லா கவிதையும் படிச்சு ஓரளவுக்கு அன்பா மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி பேசுறேன். ஏன்னா நான் ஒரு லைப்ரரியில இருக்கேன், ஓகேவா? ஓகே. ஆனா அண்ணே அப்படி முன்னுக்கு போங்க. எனக்கு முன்னுக்கு போங்கண்ணே. அந்த முயல் அந்த முயல் இல்ல கழுத்தப்பிடி காலநிதி அந்த இதுக்கு போங்க. ஓகே, கழுத்து நெறி காலப்படி. ஓகே, இதுல வந்து என்னன்னாக்க நான் படிக்கும் போதே வந்துட்டு அன்பா எது சொன்னாங்களோ அந்த மாதிரிதான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா திடீர்னு இப்போ அன்பை விளக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்னன்னாக்க அங்க மைனான்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளி தான் வந்துட்டு ரிப்பீட்டடா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லும், நம்ம சொன்ன விஷயத்த. மைனாவும் சொல்லுவோமா? இல்ல அங்க வேற ஏதாவது அவர் சொல்ல வர்றாரா? ஓ சொல்லுமா? மைக் தான் பேசுறதா இருக்கணும். சொல்லும் சொல்லும் திவ்யா, நான் மைனா வளர்த்திருக்கேன். கண்டிப்பா சொல்லும். ஓ மைனாவும் பேசும். ஓகே, நான் அது புது தகவலா இருக்கேன். ஓகே, நான் அதுதான். மத்தபடி அன்பா ரொம்ப இது வாழ்த்துக்கள். ஏன் வந்து ரொம்ப நேச்சுரலா இயற்கையா தோணுச்சுன்னா, நாங்க வளர்த்த மைனா கூட எங்க மாமா பிள்ளைங்களோட பேரு, என்னோட பேர்லாம் சொல்லிக் கொடுப்போம். பிரவீனா, பிரவீன், பிருத்திவி அப்படிலாம் பேச சொல்லிக் கொடுப்போம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்து அந்த மைனா வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு எங்களோட பேர்லாம் சொல்றதுக்கு. ஆனா ஒரு முறை வீட்டுல ஒரு சண்டை நடந்தப்ப யாரோ யாரையோ பார்த்து வாய மூடுன்னு சொன்னாங்க. அந்த வாய மூட பிடிச்சிருச்சு அந்த மைனா. பேர் லட்சுமி. இப்ப இறந்துருச்சு, ஆனா ஞாபகம் இருக்கு. சோ வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, சப்பாத்தி கயிறு கட்டிட்டு இருந்தாரு. அழகா இருக்கே மைனா அப்படின்னா வாய மூடு அப்படின்னும். சோ இது வந்து முன்ன நடந்திருக்கு. அதனால இந்த கழுத்து நெறி காலப்படி வந்து எனக்கு புரியுது. அங்க நடந்துட்டு இருந்த சம்பவத்தை வந்து பார்த்த ஒரு சாட்சியா இந்த மைனாவை நான் பாக்குறேன். நான் இல்ல, அநேகமா இந்த கவிதையை படிக்கிற 90% மக்கள் இப்படிதான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த சாட்சி மைனா வந்து கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்பா சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறாரு. இருந்தாலும் அந்த மைனா தான் சாட்சி வருவானு. ஓகே அண்ணா, தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி. நான் வந்து கிளி மட்டும் தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மைனாவும் பேசணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ. ஓகே அண்ணா, ஸோ ரொம்ப நன்றி. ஓகே, சூப்பர். நானும் பேசுவேன், நீங்களும் பேசலாம். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? சரி, ஓகே. எந்த கேள்வியும் எந்த கருத்துக்களும் இல்லை என்றால் இந்த கவி ஒன்றில் கலந்துரையாடலை இத்துடன் முடித்துக் கொண்டு அடுத்த கவி ஒன்றில் கலந்துரையாடலில் நமது திவ்யா பன்னீர்செல்வத்துடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிருத்திவிராஜு. ஓகே, சாத்திரவா? நம்ம ரெக்கார்டிங்க அடைச்சிடலாம்.